ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். நீ பேசு. 2004 வந்து ஜெயலலிதா ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட அரசூழியர்கள் வந்து பல லட்சம் அரசூழியர்கள் வந்து தொகுப்பூதியத்தில் போட்டாங்க. கலைஞர் வந்து ஒரே கையெழுத்துல 2006 அவர் பதவியேற்றவங்கன்னா ஒரே கையெழுத்து ஒரு ஜியோலையே அனைவரையும் டைம் ஸ்கேல் கொண்டது. அது இன்னும் அந்த ஆசிரியர் மறக்க மாட்டாங்க. ஒரே கையெழுத்துல அதுவரை தொகுப்பூதியம் வாங்கிய ஆசிரியர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றினாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆக்சுவலாக அந்த 2 நாள், அதாவது அவங்க போன 1/6 அதுதான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆனது அவங்க டேட்டு. அதை நினைச்சு பல பேர் ஸ்டேட்டஸ் வச்சதே பார்த்தேன். நான் சில ஆசிரியர் வச்சதை பார்த்தேன். அவங்களுடைய இன்னைக்கு அதே மாதிரி கலைஞருடைய பிறந்த நாளைக்கு அவங்க அந்த ஸ்டேட்டஸையும் பார்த்தேன். அவங்களால இன்னமும் அதை மறக்க முடியல. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தி கொடுத்தாரு. அதாவது நிரந்தர பணியில் வந்து அமர்த்தினது யாருன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். என்றுமே அவர் செய்த சாதனைகளை முறியடிக்க இங்க யாராலும் முடியாது. அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வந்தா எம்ஜிஆர் ஆட்சி கொடுத்துருவேன், காமராஜ் ஆட்சி கொடுத்துருவேன், ஜெயலலிதா ஆட்சி கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா கலைஞர் போல ஆட்சி செய்ய முடியாது. ஏன்னா அங்க வேலை பார்க்கணும். அதுதான் உண்மை. கலைஞர் எல்லா துறைகளிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் கொண்ட அந்த சாதனைகள் முன்னோடியா இருக்கும். அந்த சாதனைகள் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த சாதனைகள் இதற்கு முன்னாடி இந்த மாநிலத்திலேயோ இந்த நாட்டிலேயோ யாரும் செய்திருக்காத சாதனைகளாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு அவர் கொண்டு வந்த போக்குவரத்து துறையா இருக்கட்டும், அரசு போக்குவரத்து துறையா இருக்கட்டும், அதே மாதிரி ரேஷன் கடைகளா இருக்கட்டும், ரேஷன் கடைகளா இருக்கட்டும், அதே போல அதுல கொண்டு வந்து எதை கொண்டு இணைக்கிறாங்கன்னா வேளாண்மை துறையை இணைச்சு பொருட்களை வாங்கி அந்த நெல்லை ஒன்றிய அரசுக்கும் கொடுத்து அதே மாநில அரசுகளும் அந்த இதை கொள்முதல் செய்யற மாதிரி ஒரு இதை கனெக்டிவிட்டி பண்ணாரு தெரியுமா? அதுதான் அதுல உள்ள பிளஸ். முன்னாடி ஒன்றிய அரசு நேரடியாக கொள்முதல் செய்யறதுலாம் நிறைய இது இருக்குன்னு சொல்லி அதை வந்து நிறைய லீக்கேஜ் ஆகுது. அப்போ மாநில அரசு அதை பண்ணி கொடுக்குற வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்தது தெரியுமா? அது மிகப்பெரிய ஒரு இது. அதே போல அவர் கொண்டு வந்த சில திட்டங்கள்ல முக்கியம் மாணவர்களுக்கானதுல வந்து இலவச பேருந்து பயணமா இருக்கட்டும், அதே மாதிரி இலவச சைக்கிள் கொடுத்ததா இருக்கட்டும், அதே போல கல்வியில வந்து கணிப்பொறி கல்வி, அதாவது பொறியியல் மாணவர்கள் வந்து முன்னேறதுக்கு தேவையான கணினி கல்வியை வந்து அடிப்படையாக கொண்டு வந்து 11th 12th கொண்டு வந்ததா இருக்கட்டும். அது வந்து எந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்குனுச்சுன்னா, தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் இன்ஜினியரா மாறினதுக்கும், அதே சமயத்துல இன்னைக்கு அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற நாடுகள்ல போய் பெரிய இடங்கள்ல ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஜினியர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இருக்கிற காரணத்துக்கு அதுக்கான அச்சாணியை போட்டதே யாருன்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஏன்னா அவர் அன்னைக்கு எடுத்த அந்த முடிவு தான் நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு உள்ள வளங்களை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ரிசோர்ஸா இருக்கட்டும் எல்லாமே அவர் எடுத்த முடிவு தான். ஒவ்வொன்றும் போய் இங்க தேடி எடுத்து பார்த்தீங்கன்னா தொடக்க புள்ளியே யாரா இருப்பாருன்னா கலைஞராக தான் இருப்பார். கலைஞரை வந்து இங்க ஒரு சமுதாயம் வந்து வெறுக்கக்கூடிய காரணம் என்னன்னா, அவங்கள்ட்ட இருந்த அதிகாரத்தை புடுங்கி எல்லா மத மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுனால அவங்க அதிகார பயம் வந்து உடைக்கப்பட்டுச்சு. அதுதான் அதனால் உருவாக்கப்பட்ட புரளிகளும் பொய்களும் வதந்திகள் மட்டுமே இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு முறையும் கலைஞர் வீசப்படும் அதை வீசுவதனால் அதை போய் தேடி படிக்கிறவங்களுக்கு அந்த புரளியெல்லாம் உடைக்கப்படும் எப்பவுமே. இங்க இப்ப நம்ம இங்க பேனல்ல பேசப்பட்ட சுகந்தியே சொன்னாங்க, அவங்களிடமே பல பொருளிகள் சொல்லப்பட அவர் தேடி போகும்போது அதோடைய இதே கிடைச்சிச்சு. இது மாதிரி இங்க நிறைய பேர் நான் நிறைய இடத்துல பேசும்போது கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொருடையும் கலைஞரை பத்தி ஒவ்வொருத்தவங்க சொல்லும் போது நான் முன்னாடி இப்படி நினைச்சிட்டு இருந்தேன், அது எங்க உடஞ்சுன்னா போய் தேடி படிக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு அது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்கு அப்படின்னு. அதுதான் உண்மை. ஏன்னா அவர் மீது உள்ள வன்மம் வந்து முத காரணம் அவர் அந்த மாயையை உடைச்சார். யாருன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கீழே இருந்த பணிகள் மட்டும்தான் பார்ப்பாங்க, வேற யாரும் பார்க்க மாட்டாங்கிற ஒரு மாயையை உடைச்சார். வர்ணாசிரம கொள்கையை முக்கியம் உடைச்சார் அவர். அனைவரும் இங்க வந்து சிறப்பா வந்து பணியாற்றுவாங்க, அவனுக்கு மட்டும் தங்க மூலம் இருக்கா, அதாவது உயர்ஜாதிக்கு மட்டும் தங்க மூலம் இருக்கா, அனைத்து சாதியில அனைத்து மதத்திலும் எங்க பிறந்தாலும் எல்லாருக்கும் ஒரே அளவு மூலம் தான் இருக்கு, எல்லாருனாலையும் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் என்னைக்குமே அனைத்து திருத்தமா செஞ்சு அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சார். பத்திரிகை மணியோட நான் நேற்று ஒரு ஸ்டேட்டஸோட நான் பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இங்க ஓபிசியா இருக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு அரசு ஊழியராக இருக்காங்கன்னா அது காரணம், முக்கிய காரணமே யாருன்னா டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அவர் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடும் அதற்கான முன்னெடுப்புகளும் தான் பின்னாடி வர காலங்களில் வந்து அதை எல்லாரும் அதை விட்டு பிடிக்காம அதை கரெக்டா கையோட கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அதே போல அவருடைய வாரிசலாகிய
கொள்கை அரசியலாக இருக்கட்டும், கழக உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், என்றும் அந்த கொள்கையை விட்டு மாறாம இருக்கிறதுக்கு காரணமும் கலைஞருடைய அந்த ஒரு பிடிமானம் தான், உண்மையை சொல்ல போனா. இதெல்லாம் விட முக்கிய காரணம் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த மகளிர் விடிய பயணமா இருக்கட்டும், அதே போல மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா கலைஞருடைய முன்னால் செய்த அவருடைய மாற்றங்கள், சமுதாய மாற்றங்கள் தான் இன்னைக்கு இதோடைய அப்கிரேடா இன்னைக்கு வந்து இங்க நிக்குது. அன்னைக்கு வந்து இப்ப பாரதி சொல்லும்போது கூட சொன்னார், என்ன சொன்னாருன்னா இது முத்துலட்சுமி ரெட்டியுடைய மகளிர், அதாவது மகப்பேறு குழந்தைகளுக்கான, அதாவது கன்சிவா இருக்கக்கூடியவங்க அவங்க குழந்தைகளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு 3000 ரூபாய், ஃபர்ஸ்ட் 1800 நினைக்கிறேன், அது ஒரு ஃபண்டு மாதிரி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதோட இதுக்கு வந்து 12,000 ரூபாயில நிக்குது. காரணம் அன்னைக்கு அவர் போட்டதை மாற்ற முடியாம இன்னைக்கு வரைக்கும் அது அப்கிரேட் ஆகி நிக்குதுன்னா அது அவர் கொண்டு வந்த திட்டம் தான். அது அதே திட்டம் தான் தாலிக்கு தங்கங்கிறாங்கல்ல, அது எப்படி வந்துச்சுன்னா அது ஒரு காலத்துல 8வது வரை படித்த குழந்தைகளுக்கு கம்பல் அதை படித்திருந்தால் அந்த வருமானத்தை கீழே உள்ள குடும்பத்துல அந்த பெண் குழந்தைக்கான திருமண உதவி திட்டத்தை வச்சிருந்தார். அந்த உதவி திட்டம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. அது இன்னைக்கு என்ன தேவைப்படுதுன்னா, திருமணங்கிறது தன் வாழ்க்கைய சுத்தி உள்ள வேலைகளுக்கு போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே அப்கிரேட் ஆகுங்கிறது தான் என்ன பண்ணாங்கன்னா, அது இன்னைக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா கல்வி உதவித்தொகையா வந்து நிற்குது. அதாவது தமிழ் புதுமை திட்டம், புதுமை பெண் திட்டம், இது மாதிரி வந்து என்னது அங்கே வந்து நிற்குது. அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் நிற்குது. இதை என்னைக்குமே இதை மாற்றவும் முடியாது. ஏன்னா இது கலைஞர் உருவாக்கியது எல்லாமே சமுதாய மாற்றத்துக்கான திட்டங்கள் தவிர அவர் பேருக்காக என்னைக்கும் திட்டத்தை உருவாக்கியது கிடையாது. ஓட்டுக்காக என்றும் திட்டத்தை உருவாக்கியது கிடையாது. என்றும் சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் மட்டுமே. அதற்கு என்றுமே எடுத்துக்காட்டு திட்டங்கள் செயல்பாட்டுக்கு உண்டு. அவர் கொண்டு வந்த எந்த திட்டமும் நிப்பாட்ட முடியாத ஒரே திட்டங்கள் மட்டும்தான். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எதுவுமே நிப்பாட்டக்கான வாய்ப்புகளும் எந்த காலத்திலும் கிடையவே கிடையாது. எந்த அரசாலும் முடியாது. அதுதான் உண்மை. வாழ்க கலைஞர், வாழ்க கழகம். மிக்க நன்றிங்க ஐயா. முடிச்சுக்கலாம். மன நிறைவு.